துபாயில் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் வெளியில் நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருப்போம். அதுவே நம்ம உள்ளே போய் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் ஃப்ரீயாகவே போய் பார்க்கலாம். நீங்க மெயின் என்ட்ரன்ஸ் வழியாவே உள்ள வந்து நீங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த ஸ்டெப்ஸ் வழியா அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த லிஃப்ட் மூலியமா அக்சஸ் பண்ணி ஃபுல்லா டாப் ஃப்ளோர் பார்க்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டிக்கெட். உள்ள வந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர்லயே உங்களுக்கு வந்து ரோபோட் அக்சஸோட காஃபி டீலாம் வந்து சேல் பண்றாங்க. அந்த காலத்து பொருட்கள்லாம் வச்சு நம்ம ஊர்ல ஒரு மியூசியம் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி தான் இங்க ஃபியூச்சர்ல நமக்கு எப்படி இருக்குன்றத வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சு காமிக்கிறாங்க. தான் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர். அம்மா அப்பா அழைச்சிட்டு உள்ள வந்து காட்டும் போது இன்னொரு ப்ரௌடான விஷயம் என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டோட ஒர்க் வந்து இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர்ல இருக்கு. அவங்க கம்பெனி தான் இதுல வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணாங்க. அந்த பிளேஸ்லாம் காமிச்சு அம்மா பாட்ட சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டைரக்டா எமிரேட்ஸ் டவர் மெட்ரோ கனெக்ட் ஆகும். சோ அது வழியா நீங்க வெளியில வந்துக்கலாம். மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சரோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து 8 o'clock தான் க்ளோஸ் ஆகும் போட்டிருந்தாங்க. பட் நான் போற டைம்ல வந்து 7 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் மூலியமா வெளியில வரலைனாலும் மெட்ரோட பிரிட்ஜ் மூலியமா நீங்க கீழே வந்துக்கலாம். வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவும் இப்படிதான் இருக்கும். மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் ரொம்ப அழகா இருந்தது. இப்பவுமே நிறைய பேர் வந்து வெளியில தான் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரீ என்ட்ரி ஆகலான்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா? யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாதோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நாங்களுமே நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.